தமிழ்நாட்டில் வெளிமாநில பதிவு எண் கொண்ட ஆம்னி பேருந்துகளை நேற்று நள்ளிரவு முதல் இயக்க தமிழக போக்குவரத்து துறை தடை விதித்தார்கள். அதையும் மீறி வெளிமாநில 5 ஆம்னி பேருந்துகள் போக்குவரத்து துறையால் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. தடையை மீறி புதுச்சேரி மற்றும் அருணாச்சல பிரதேச பதிவு எண் கொண்ட ஆம்னி பேருந்துகள் இயக்கக்கூடாது என்று தமிழக போக்குவரத்து துறை அறிவித்திருந்தது. அதைத் தொடர்ந்து அதையும் தாண்டி இயக்கப்பட்ட 5 பேருந்துகள் 5க்கும் மேற்பட்ட பேருந்துகளை தமிழக போக்குவரத்துறை கைப்பற்றி நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். இந்த காலக்கெடுவானது முடிந்திருக்கும் நிலையில் இது போன்ற பதிவின் கொண்ட பேருந்துகள் தமிழகத்தில் இனி ஓடக்கூடாது என்று தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் கால அவகாசம் நீட்டிக்க கோரி தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கம் சார்பில் ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கம் சார்பில் முதலமைச்சரை சந்தித்து கோரிக்கை மனு கொடுக்கப் போவதாக தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இந்த வெளிமாநில பதிவெண் கொண்ட வாகனங்கள் சட்டத்திற்கு புறம்பாக இயக்கப்படுவதாக கூறி 5 பேருந்துகளை போக்குவரத்துறை போலீசார் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். மேலும் பயணிகளுக்கும் தொடர்பாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு பதிவெண் கொண்ட பேருந்துகள் மட்டுமே முன்பதிவு செய்ய வேண்டும் அல்லது வெளியூர்களுக்கு செல்ல வேண்டும் என்றும், மற்ற பேருந்துகளில் தமிழ் மொழியில் குறிப்பிடாமல் குறிப்பாக அது போன்ற பதிவெண் இல்லாத பேருந்துகளில் மக்கள் பயணிக்க வேண்டாம் என்று தெரிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் புதுச்சேரி மற்றும் அருணாச்சல பிரதேச பதிவெண் கொண்ட 5 பேருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. போக்குவரத்துறை போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள். இனி வரக்கூடிய நாட்களில் இந்த நடவடிக்கை என்பது மிக கடுமையாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.